இன்று முதல் வேலைநிறுத்தத்தில் ஈடுபடப் போவதாக தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் அறிவித்துள்ளது. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அமைச்சர்கள் தலைமையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படவில்லை. எனவே இன்று முதல் திட்டமிட்டபடி வேலைநிறுத்தம் நடைபெறும் என ஊழியர் சங்கங்கள் அறிவித்துள்ளன. தமிழக அரசு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரதான துறை சங்கங்களை அழைத்து பேசி தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தையும் பேச்சுவார்த்தைக்கு அழைத்திருந்தது. பேச்சுவார்த்தையை முடித்துவிட்டு வந்திருக்கின்றோம். எங்களுடைய கோரிக்கைகளை கனிவோடு அமைச்சர் பெருமக்களும் அதிகாரிகளும் கேட்டார்கள். கேட்டுவிட்டு முதல்வரிடம் எங்கள் கருத்துக்களை தெரிவித்து தங்களுடைய முடிவுகளை தெரிவிப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். முடிவுகள் இதுதான் என்று தெரியாத பட்சத்திலே காலவரையற்ற போராட்டத்தை நாங்கள் விலக்கிக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை இல்லாததால் ஏற்கனவே திட்டமிட்டபடி போராட்டம் தொடரும். புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்தல், காலி பணியிடங்களை நிரப்புதல், தொகுதி ஊதிய முறையை ஒழித்து காலமுறை ஊதியம் வழங்குதல் என்பன உள்ளிட்ட 20 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெறுகிறது. இந்த காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் சுமார் 2 லட்சம் அரசு ஊழியர்கள் பங்கேற்பார்கள் என்று கூறப்படுகிறது.